திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சி அவங்க பண்ற குழப்பம் இதுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்போ முற்றுப்புள்ளிகள் வைக்காமல் தொடர்வது என்பது ஆரோக்கியமானது இல்லை. இல்ல சார், இப்போ பாஜக வளர்ந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க சார். அப்ப திமுக இத்தனை நாளா வச்ச அந்த ஆன்டி பிஜேபி அப்படின்ற பிரச்சாரம் தேக்க நிலை அடைஞ்சு போகுதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? பிஜேபி வளர்ந்திருக்குன்னா யாரோட ஓட்டு வங்கியே எடுத்து வளர்ந்திருக்குங்கிறதாங்க கேள்வி. பிஜேபி திமுக ஓட்டு வங்கி எடுத்து வளர்ந்திருக்கா, அதிமுக ஓட்டு வங்கி எடுத்து வளர்ந்திருக்கா? அதிமுக தான் சொல்றீங்களா? அப்படிதான் நான் நினைக்கிறேங்க. என்ன காரணம்னா, பொதுவாக திமுக இப்போ பழைய கடவுள் மறுப்பு கொள்கை யார்ட்டையும் கிடையாதுன்னு வைங்களேன். இருக்கிறதுலே ரொம்ப மைனாரிட்டி எது தெரியுமா? இறை மறுப்பாளர்கள் தான், நாத்திகர்கள் தான். மற்றபடி 95% ஏதாவது ஒரு வகையில் ஒரு இறை நம்பிக்கையோடு இருப்பாங்க. இந்துத்துவா வேற, இறை நம்பிக்கைங்கிறது வேற. அப்போ இறை நம்பிக்கையாளர்கள் இந்துத்துவ கொள்கைக்கு ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா திமுக இருந்து ஈர்க்கப்பட்டாங்களா, அதிமுக இருந்து ஈர்க்கப்பட்டாங்களாங்கிறதான் கேள்வி. எனக்கு என்னமோ அது அதிமுக இருந்து ஈர்க்கப்பட்டதா தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் பிஜேபி எடுக்கிற டாமினேட்டிங் ரோல், நாங்க தாங்க இந்த கூட்டணிகளை எல்லாம் டிசைட் பண்றோங்கிற அந்த டாமினேட்டிங் ரோல், அதுக்கு உதவி பண்ற டெல்லி அதிகாரம். டெல்லி அதிகாரம் இருக்கிறதுனால தானே நீங்க இவ்வளவு ஆடுறீங்க. அப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அதிமுகவுக்கு தான் அது சிக்கலா தெரியுது. நல்லது. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க பிஜேபி பக்கம் போறாங்கன்னா அதுக்கு திமுக ஏதோ ஒரு வகையில உதவி இருக்கு நம்ம எடுத்துக்கலாமா? கடவுள் நம்பிக்கை உள்ள இந்துத்துவ ஆதரவாளர்கள், அதாவது பிற மதங்களுக்கு பிற நம்பிக்கைகளுக்கு எதிரானவர்கள், அப்படி பாருங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.